ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி இந்த உலகமே கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ இது எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடவுளுடைய இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ அதுதாங்க இந்த உலகத்தினுடைய கணங்களின் அதிபதி, முழு முதற் கடவுள், அறிவுக்கு தலைவராக விளங்கக்கூடிய, அது அறிவுனால இவர் தான். அப்படிப்பட்ட இன்றைக்கி விநாயகர் பெருமானுடைய பிறந்த நாள். ஸோ எல்லாருமே விநாயகர் சதுர்த்தியை நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே நம்மளோட திஸ் இஸ் உமா 6 சேனல் மூலிமா அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருப்பீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷலாக நான் ஒரு சில டாபிக் பேசலான்ட்டு இருக்கேன். என்ன எப்போவுமே முருகனுடைய தகவல்களான சொல்லுவீங்க அப்படிம்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய சகோதரர், மூத்த சகோதரர் விநாயகர் பெருமானுடைய சிறப்புகள் தான். ஸோ அவருடைய அண்ணனான விநாயகரை பற்றி சொல்கிறது இந்த சேனலுக்கு ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி எதுக்கு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது என்னென்ன அப்படின்னா, சிவனுடைய பக்தர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய தீய சக்திகளை அழித்து அவங்களோட வினைகளை எல்லாம் நீக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல அருள் தரக்கூடிய விநாயகர் பெருமானை நம்ம ஆகஸ்ட் டு செப்டம்பர் அந்த மந்த்துக்குள்ளே விநாயகர் சதுர்த்தி வரும். ஸோ அந்த டைமில் நம்ம கொண்டாடுவோம். ஸோ அதனால் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். இப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு ஒரு கதை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கதை என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ஏன் யானை முகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ கஜாமுகாசுரன் அப்படிங்கிற அசுரன் பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பார். என்ன வரம் அப்படின்னா, ஆண் பெண் இவங்க 2 பேருடைய சம்மந்தம் இல்லாமல் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையால் மட்டுமே எனக்கு அழிவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரம்மா கிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பார். ஆண் சம்மந்தம், அதாவது ஆண் பெண் அவங்க 2 பேருடைய சம்மந்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய சாத்தியம் இல்லவே இல்லை அப்படிங்கிறது அந்த கஜாமுகாசுரன் போட்ட கணக்கு. ஆனால் அந்த கணக்கையே ஏமாற்றி அவரையே அழிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்தவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்லக்குட்டி விநாயகர். இப்போ அவர் நினச்சபடியே அப்படி உலகத்தில் யாரும் பிறக்கலை தான். ஆனால் அது சர்வ லோகங்களையுமே அதனால் கஜாமுகாசுரன் அவரோட கண்ட்ரோலை கொண்டு அவர் எல்லாருமே கொடுமைப்படுத்திட்டு இருந்தாள். தேவர்களெல்லாம் அவர் வதம் செஞ்சனால தேவர்களை துன்பம் தாங்க முடியாமல் சிவபெருமான் கிட்ட இந்த மாதிரி எல்லாருமே கஜாமுகாசுரன் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு. ஸோ அவன்கிட்ட எங்களை மீட்கக்கூடிய ஒரு நல்ல சொல்யூஷன் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு. அப்போ பார்வதியார் இதை கேட்டுட்ருக்காங்க. அப்போ பார்வதியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க குளிக்கும் பொழுது அவங்களோட மேனியில் இருந்த மஞ்சளை வலிச்சு எடுத்து உருண்டையாக்கி உருவாக்கி ஒரு குழந்தைய அவங்க ரெடி பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க பிள்ளையார் அப்படிங்கிற பெயரையும் சூட்டுறாங்க. அந்த குழந்தையவே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த புற காவலனாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்வதியார் நியமிக்கிறாங்க. அப்போ அந்த புறம் வந்த சிவபெருமான் பிள்ளையாரை பிள்ளையார் தடுக்கிறாரு. தடுக்கும்போது ஏன் அந்த புறத்தில் என்னை தடுக்கிறதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு பிள்ளையாரோட கழுத்தை அவர் வெட்டிடுறாரு. இதனால் துடித்த இந்த நியூஸை கேட்ட துடித்த பார்வதியார் என்னோட குழந்தைக்கு நீங்கள் மீண்டும் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட வேண்டவும் சிவபெருமான் சொல்கிறாரு, ஒரு இறந்து போன ஒரு உடலுக்கு உயிரை கொடுக்க சாத்தியம் இல்லை, இருந்தாலும் நான் அதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் கிட்ட சொல்கிறாரு. வடக்கு நோக்கி படுத்து கிடக்கிற ஒரு யானையோட தலையை வெட்டி பிள்ளையார்கிட்ட பொருத்தி மீண்டும் சிவபெருமான் அவருக்கு உயிர் கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தாய் தந்தை அவங்களோட கலப்பு இல்லாமல் ஒரு பிறந்த அந்த குழந்தைய கஜாமுகாசுரன் வென்று தேவர்களை அவர் பாதுகாக்கிறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடுறோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி முருகப்பெருமான் சூரசம்ஹாரம், அதாவது அங்கே ஒரு அசுரனை அவர் கொள்கிறாரு. அந்த மாதிரி பார்த்தீங்க அங்கே சூரசம்ஹாரம் கொண்டாடுறோம். இங்கே விநாயகர் சதுர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, விநாயகர் தீயவைகளை அழிக்கணும், நல்லவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கஜாமுகாசுரன் அப்படிங்கிற அசுரனை கொன்று தேவர்களை காப்பாற்றுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையாக பிறக்கிறாரு. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அவரோட தோற்றம், உடல் தோற்றம் மனிதனாக இருக்கும். அவரோட முகம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விலங்கினுடைய முகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை ஆண் பெண் அவங்களோட கலப்பு இல்லாமல் பிறக்க முடியாது. ஸோ அந்த கான்செப்டில் அவர் உருவாகியிருக்காரு. அப்போ கஜாமுகாசுரன் அவர் போட்ட கணக்கு தப்பு தான். இப்போ விலங்கு அதுக்கப்புறம் மனித உடல் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு குழந்தையாக அவர் தோற்றம் அளித்து, நீ போட்ட கணக்கு தப்பு, நீ என்ன சொன்ன, அப்போ ஆண் பெண் அவங்களோட கலப்பு இல்லாமல் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையால் தான் எனக்கு அழிவு வரணும்னு சொல்லிட்டு வேண்டினேன், அதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஜாமுகாசுரன் வதம் பண்ணுறாரு.
அப்புறம் வந்து அது எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் முருகப்பெருமான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். பர்த்டே அப்படின்னால நம்ம எல்லாத்துக்குமே வந்து அது ஸ்பெஷல் தான். அப்படிங்கும்போது கடவுளாகிய விநாயகர் பெருமானுக்கு வந்து இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த டைமில் போய் நீங்கள் விநாயகர் பெருமான் கிட்ட அன்பாக நீங்கள் எது கேட்டாலும் அவர் வந்து தருவார். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய அதாவது நீங்கள் அவர்கிட்ட கேட்கக்கூடிய வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா நியாயமானதாகவும் மற்றவர்களுக்கு உதவக்கூடியதாகவும் நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய வேண்டுதலாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா அவர் வந்து அறிவுக்கு உகந்தவர் வந்து விநாயகர். அப்படிங்கும்போது நீங்கள் போய் அவர் முன்னாடி நிற்கும் போதே வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவார். நீ வந்து இதை தான் கேட்க போகிற, நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத அவர் அதாவது ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவார். ஸோ நீங்கள் அன்பாக எதை கேட்டாலுமே அவர் கொடுத்துருவார். அதாவது அவருடைய சகோதரர் அவரோட தம்பி வந்துட்டு முருகப்பெருமான் வந்து கருணை கடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தம்பியே கருணை கடலாக இருக்கும்போது அவருக்கு அண்ணன் வந்து விநாயகர். அப்போ அவருக்கும் எவ்வளோ கருணை இருக்கும். ஸோ நீங்கள் விநாயகர்கிட்டையும் எது கேட்டாலும் அவர் கொடுத்துருவார். ஆனால் நீங்கள் கேட்குறது உண்மையான அன்பு, உண்மையான பக்தி, உண்மையான வேண்டுதல், நியாயமான வேண்டுதல். அதாவது நம்ம ஓகே இது வந்து வேண்டுதல் வந்து நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தோணக்கூடிய வேண்டுதலை வந்து நீங்கள் கேட்கணும். அந்த மாதிரி வேண்டுதலை வந்து நீங்கள் விநாயகர் பெருமான்கிட்ட கேட்டு எல்லாருடைய வேண்டுதலுமே இந்த விநாயகர் சதுர்த்தி மூலயமா நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்களும் எல்லாருக்காகவும் வந்து விநாயகர் பெருமான் கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க. மெயினாக விநாயகர் பெருமானுக்கு பிடிச்ச மோதி லட்டை வந்து உங்களால் முடிஞ்சால் வாங்க, இல்லை கடையில் வாங்கி கூட நீங்கள் வந்து அவருக்கு வந்து படைச்சி நெய்வேத்தியமாக கொடுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது கொழுக்கட்டை, லட்டு, அது போக சுண்டல், பொங்கல் நம்ம நார்மலாக செய்கிறது தான். ஆனால் அவருக்கு பிடிச்ச லட்டு, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, இதை வந்து உங்கள் கையார செஞ்சு நீங்கள் விநாயகர் பெருமானுக்கு கொடுக்கும்போது அவர் அன்பாக சாப்பிடுவார். விநாயகர் பெருமானுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் பக்தர் வந்து ஒரு சின்ன அவங்களால முடிஞ்சதை ஒரு கைப்பிடி அளவு கொடுத்தா கூட அன்பாக கொடுக்கும்போது அவருக்கு வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு கருணை மிக்க கடவுள் வந்து விநாயகர் பெருமான். இப்போ நீங்கள் நினைப்பீங்க முருகப்பெருமான் பற்றி மட்டும் தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க டெய்லி. இப்போ என்ன விநாயகர் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்ச கடவுளை விநாயகர் ஒன்று, எனக்கு முருகனையும் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இப்போ விநாயகரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு ஒரு ரீசன் எனக்கு பர்சனலாக இருக்குது. பட் அதை நான் வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது. ஸோ எனக்கு விநாயகரையும் பிடிக்கும், முருகனையும் பிடிக்கும். 2 பேரும் எனக்கு ஈக்குவலாக பிடிக்கும். ஆனால் எனக்கு முருகப்பெருமானை பற்றி போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட். ஏன்னா எனக்கு நிறைய படிக்க முருகப்பெருமானோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கனால அவரோட வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி இந்த நம்ம வீடியோவில் முருகப்பெருமானுடைய அண்ணனோட ஸ்பெஷல் அவரோட விநாயகர் சதுர்த்தியை வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ வந்து இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹாப்பியாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ மறக்காமல் சொல்கிறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி பற்றி எல்லாத்துக்கும் விஷஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம முருகப்பெருமானுடைய ஆஸ் யூஷுவல் வீடியோ வந்து நாளைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த விநாயகர் சதுர்த்தி டு ஆல் மை சப்ஸ்கிரைபர் அண்டு ஹோல். ஓகேங்களா? எல்லா பீப்புள்ஸ்க்குமே வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகரை சந்தோஷப்படுத்துங்க, நீங்களும் ஹாப்பியாக இருங்க. நியாயமான வேண்டுதலை வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் விநாயகர்கிட்ட வந்து கேட்டு எல்லாரோட வேண்டுதல் நிறைவேறிய இருக்குது. என்னோட மூலிமா, அதாவது திஸ் இஸ் உமா, இந்த உமா மகேஸ்வரி மூலமாக எல்லாத்துக்குமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் வந்து ஹாப்பியாக வந்து அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.